இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க வர வர உங்க இஷ்டத்துக்கு கால் பண்றீங்க? பக்கத்துல ககன் இருந்தா என்ன இருக்கும்? சாரதா, ககன் உன் பக்கத்துல இருந்தா நீதான் போன் எடுக்க மாட்டியே. இந்த விஷயத்தை கூட நீ மூளையை பயன்படுத்தலாம் எப்படி? உங்களை நான் கட்டினதுக்கு அப்புறம் தானே எனக்கு அது இல்லாம போச்சு. சரி, இந்த ஜோக்கெல்லாம் கொஞ்சம் ஓரம் வை. இன்னைக்கு ககன் கிட்ட நட்சத்திராவை பத்தி பேச மறந்துடாதானே? நான் உன்ன மறக்கலங்க. முதல்ல நான் பூமிக்கு எதுக்கு வேலை போட்டு கொடுத்தான்னு கேட்க சொல்லி பூர்ணிய உசுப்பேத்தி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வேணா நான் நட்சத்திரா டாபிக்க பத்தி பேசுறேன். முதல்ல பழத்தை ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கல்ல வச்சு அடிக்கிறேன். வெரி குட் சாரதா, நல்லாவே ஞாபகம் வச்சிருக்கியே. இனி உனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை, நீ ஃபாலோ பண்ணிக்கோ. ஆல் தி பெஸ்ட். சரி சரி, அவன் இந்நேரம் ஆபீஸ்க்கு கிளம்பிருப்பான். நான் போறேன். பாய். பூமிக்கு வேலை கொடுத்திருக்கியாமே, உண்மையாவா? உண்மைதான். இதை கேட்கறதுக்கு நீங்க ஏமா இவ்ளோ பயப்படுறீங்க? நம்மள வேண்டான்னு சொன்ன பொண்ணுக்கு எதுக்காக நீ வேலை கொடுத்த சொல்லு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கலப்பா. ஆமா அண்ணா, எனக்கு கூட பிடிக்கல. உங்க ரெண்டு பேருக்கும் நான் அன்னைக்கே சொன்னேன், பூமி என்ன காதலிக்கிறான்னு. நாம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம். இதுல பூமியோட தப்பு எதுவுமே இல்லை. என்னதான் இருந்தாலும் நீங்க இப்படி பேசுறது சீரியஸா எனக்கு பிடிக்கலமா. இன்ஃபேக்ட் நான் பூமியை வர வச்சு ஒன்னும் வேலையை கொடுக்கலையே. வேலை வேணும்னு அவதான் வந்தா, நான் வேலை கொடுத்தேன். இந்த விஷயம் சரத்சந்திராக்கு தெரிஞ்சா மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்படி எதுவும் நடக்காதுமா. அவதான் வந்தா, சோ அவளுக்கு வேலை கொடுத்தேன்னு சொல்லுவேன். அந்த ஆளுக்கு பதில் சொல்ல வேண்டிய வேலைலாம் பூமிக்கு மட்டும்தான். அதுக்கு இல்லண்ணா, உலகத்துல எங்கேயும் வேலை இல்லாத மாதிரி உன்கிட்ட எதுக்காக வேலை கேட்டு வரணும்? ஆமா, அப்படி பார்த்தா அந்த சரத்சந்திராவுக்கே ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கே. உன்னை தேடி உன்கிட்ட வேலை கேட்டு வந்திருக்கானா? அவ மனசுல என்ன நினைச்சிட்டு வந்திருக்காளோன்னு எனக்கு பயமா இருக்குடா. ஆமா அண்ணா, எனக்கும் சேம் ஃபீலிங் தான். நீங்க ஒன்னும் பயப்படலாம் தேவையில்ல. அவ மனசுல என்ன வச்சுக்கிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அவளுக்கு வேலை கொடுத்தேன். இதுக்கு முன்ன மாதிரி அடிபடுறதுக்கோ ஏமாந்து போறதுக்கோ நான் தயாரா இல்லை. இந்த விஷயத்தை பத்தி இதுக்கு மேல நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அம்மாவா எனக்கு இருக்க வேண்டிய பயம் இருக்கும்லடா. பூமியை விட நேத்து என் பொண்ணு நட்சத்திராவ உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களான்னு கேட்க வந்த அந்த அபூர்வாவே பெட்டர்னு தோணுதுடா. என்னது? நேத்து அபூர்வா நம்ம வீட்டுக்கு வந்தாளா? அபூர்வா, மருதாணி, இலச்சித்தி, நட்சத்திரா எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னு அம்மா என்கிட்டயே சொன்னாங்கண்ணா. ஆனா உன்கிட்ட சொல்வாங்கன்னு நான் கெஸ் பண்ணல. இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு பூரி? வந்தவங்களுக்கு சிறுபால அடிச்ச மாதிரி அம்மா கண்டிப்பா பதில் சொல்லி அனுப்பி வச்சிருப்பாங்களே. என்னமா சொல்றீங்க? சேச்சா, கல்யாணத்தை பத்தி பேச வரும்போது அவளை கடுமையா எப்படிப்பா பேச முடியும்? அப்படி சொன்னா அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? அட்லீஸ்ட் சாஃப்டாவது நோன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டீங்கல்ல. இல்லப்பா, யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லி கேட்டேன். உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குலாம் எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை ஒத்துக்கிட்டா அப்போ நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பியா? 100% ஒத்துக்க மாட்டாங்க. என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் கரெக்டா தான்டா பேசிட்டு இருக்கேன். பாவம் நட்சத்திரா உன் காதலுக்காக உயிரை கொடுக்கவே துணிஞ்சிட்டாலாமே. அதையும் சொல்லிட்டாங்களா? ஆமா, சொன்னாங்க. அப்பவே எனக்கு தோணுச்சு, நம்மள வேண்டான்னு சொல்றவங்கள விட நமக்காக உயிரையே கொடுக்கறவங்கள பத்தி நாம யோசிக்கிறது நல்லதுன்னு. அம்மா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அந்த நட்சத்திரா நம்ம எதிரியோட பொண்ணு. அதுக்கு என்னடி? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன உங்க அண்ணன் போய்
அவங்க வீட்லயா கொடுத்தனும் நடத்த போறான்? அந்த பொண்ணு தானே உங்க அண்ணன் கைய பிடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்து குடும்பம் நடத்தணும். நீ சின்ன பொண்ணு, உனக்கு இத பத்தி எல்லாம் தெரியாது. ககன், ஒரு தடவை நீயும் அந்த நட்சத்திராவை பத்தி யோசிச்சு பாருண்டா. ஆக்சுவலி நான் எதுக்கு ஃபோன் பண்ணனா, ஒரு வேலை தத்தெடுக்கிறது நின்னு அந்த மக்கி என் ஆபீஸ்க்கு வந்தா. என் ஃப்ரெண்ட் என்ன மக்குன்னு சொல்றீங்க? உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவ மக்கு தான். உன் ஃப்ரெண்டுன்னு வேற சொல்ற. ஒருவேளை நீயும் மக்கு தானா என்ன? அப்படிலாம் இல்ல. நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அத சொல்லுங்க பாஸ். அதான் பை சான்ஸ் அந்த மக்கு என் ஆபீஸ்க்கு வந்தா, அந்த மக்கு மாதிரி என் ஆபீஸ்க்கு திரும்பி வர வேண்டாம்னு சொல்லிரு. கார்ப்பரேட் கம்பெனினா ஒரு ட்ரெஸ் கோட் இருக்க வேணாமா? அந்த ட்ரெஸ் கோட்ல வர சொல்லு. சரிங்க பாஸ், நான் அவகிட்ட சொல்லிடுறேன். அது என்ன ட்ரெஸ், அது எப்படி இருக்கும், அதெல்லாம் என்னன்னே நமக்கு தெரியாதே. சாரதா அத்தை நக்ஷத்ராக்கும் ககனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சிட்டாங்களாம். அது உண்மையா மாமா? தெரியலையம்மா, எனக்கு எதுவும் தெரியாது. நட்சத்திரா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொன்னாலா? ஆமா மாமா. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா நட்சத்திரா சொல்றானா? சாரதா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பா. அது எப்படி அவங்க ஒத்துப்பாங்க மாமா? நீ தான் வேண்டான்னு சொல்லிட்டியம்மா. நான் மனசார வேண்டான்னு சொல்லன்னு உங்களுக்கு தெரியும்ல மாமா. ஏன் ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது இல்லம்மா? எல்லாருக்கும் தெரியற மாதிரி விஷயம் போக கூடாதுன்னு நீ நினைச்ச. ஆனா நட்சத்திரா வேணும்னு நினைச்சா. எப்படியாவது ககனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா போதுன்னு சாரதா ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது தான் மகனுக்காக உயிரை கொடுக்க நினைச்ச நட்சத்திராவை கல்யாணம் பண்ணி வச்சா தப்பு என்னன்னு சாரதா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பா. அது எப்படி அவங்க ஒத்துப்பாங்க மாமா? பூமி, நான் இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் கூட நீ மறுபடியும் அதே கேள்வி கேட்டா நான் திரும்ப அதே பதில் தான் சொல்ல வேண்டியிருக்கும். ரொம்ப லேக் ஆகும். உனக்கு ஓகேவா? அது இல்ல மாமா, அப்படி ஒத்துக்க வேண்டாம் நீங்க சாரதா ஆண்டி கிட்ட சொல்லுங்க. அந்த வீட்ல நான் சொல்லி கேட்டு நடக்கிற காலம், நான் இந்த வீட்ல கால் வச்ச அந்த நிமிஷமே போயிடுச்சுமா. அப்ப என்னதான் பண்றது மாமா? எப்படின்னு கேட்டா நான் என்னமா சொல்றது? ஒண்ணு பண்ணு, ககனை ஒரு கனவா நினைச்சு மறந்துரு. எப்படியும் ககனுக்கும் நட்சத்திராவுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அவங்க எங்க இருந்தாலும் குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு மனசார நீ ஆசீர்வாதம் பண்ணு மாமா. அதை தவிர நம்ம 2 பேரால எதுவும் செய்ய முடியாதுமா. அதெல்லாம் முடியாது மாமா.